அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும், கஷ்டங்கள் கவலைகள் தீரணும், கர்ம வினைகள் தீரணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்கிறது நமக்கு உடனடி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சில சக்தி வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கும் இன்னும் அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்ம வாழ்க்கையில் விரும்பிய எல்லாத்தையும் பெறுவதற்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் எல்லா விதமான வசதிகள் ஏற்படுறதுக்கும் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேங்க. இதை நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்த உடனேயோ அல்லது உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றிலேயோ ஒரு 11 முறை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதுங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்கள் கண் முன்னாடியே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை காலையில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மந்திரங்களை நம்ம காலையில் எழுந்ததும் சொல்கிறது அல்லது உணவு எதுவும் எடுத்துக்காமல் வெறும் வயிற்றில் சொல்லும்போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அளப்பரியது அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர் அதிகம் அதுக்கு, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு தூங்கி எழுந்ததும் இல்லைன்னா உணவு எதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன் நாளைக்கு சொல்லணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் 19ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 3ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த தேய்பிறை ஏகாதசி திதி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே தொடங்கிடுச்சுங்க. ஏன்னா இன்று மாலை 6:40 போதே தொடங்கிடுச்சு. இது நாளை மாலை 4:42 வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஏகாதசியை கணக்கில் எடுத்துக்க முடியாது. சூரிய உதயத்தின் போது நாளைக்கு தான் இருக்குது. அதனால் நாளைக்கு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மேலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது. இப்படி சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம், முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிழமையில் இந்த ஆவணி மாதத்தின் ஏகாதசி திதி வருது விசேஷம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்குது. அதாவது வைகாசி மாதத்தின் 1 தேதி நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். அது பார்த்திங்கன்னா அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் ஏகாதசி அப்படின்னு இந்த தேய்பிறை ஏகாதசியை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நான் மேலே சொன்ன எல்லா விதமான முன்னேற்றங்களும் நமக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக 11 முறை சொல்லுங்கள். நாளைக்கு முடிஞ்சால் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே கோவிலில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம். எந்த நேரத்தில் பூஜை செய்யணும்னு நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க. ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது மாலை 3 மணியிலேருந்து 4:30 இடையே உள்ள நேரம். யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் 9 மணியிலேருந்து 10:30. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஏகாதசி திதி மாலை 4:42 வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. காலையிலேயே வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய பணத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த மந்திரத்தை எல்லாருமே சொல்லி பலனடையுங்க. ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாஷாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிரபாஷாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். இதுதாங்க அந்த மந்திரம். இதை நம்ம தினந்தோறும் சொல்வதன் மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வறுமையும் நீங்கும், தரித்திர நிலை நீங்கும், நல்ல ஒரு செல்வ வளம் கொளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்ற நாட்களில் நீங்கள் சொல்ல அப்படின்னாலும் பெருமாளுக்குரிய இந்த ஏகாதசி நாள்லேயாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 11 முறை சொல்கிறது, அதிகபட்சம் உங்களுக்கு சொல்ல விருப்பம் அப்படின்னா 27 முறை 108 முறை கூட சொல்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அவசியமாக எல்லாரும் சொல்லி பலனடையுங்க. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.